அனைவருக்கும் வணக்கம். போதி லா அகாடமி சென்னை. நான் பாலமுருகன், அட்வொகேட். என்னை பத்தி சின்ன இன்ட்ரடக்ஷன், நம்ம அகாடமி பத்தி ஒரு குட்டி வரலாறு. நான் 1997 வழக்கறிஞராக பதிவு பெற்றேன். நான் சேலம் சட்டக்கல்லூரியில் 5 வருட சட்டப்படிப்பு முடித்து 10வது மாதம் 13/10/1997 தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் குழுமத்தில் வழக்கறிஞராக பதிவு பெற்று அன்று முதல் நான் வழக்கறிஞராக பணி செய்து வருகிறேன். ஏறத்தாழ 28 வருடங்கள் வழக்கறிஞர் தொழில் அனுபவம் இருக்கு. இதன் அடிப்படையில் நான் பலமுறை சிவில் நீதிபதிகள் தேர்வு, மாவட்ட நீதிபதி தேர்வு முதலியவற்றை எதிர்கொண்டிருக்கிறேன். நான் முதலில் சிவில் நீதிபதி தேர்வை எதிர்கொண்டது 2004ஆம் வருடம். அதன் பின் 2008ஆம் வருடம் நேர்முக தேர்வில் கலந்து கொண்டேன். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதியரசர் இப்ராஹிம் கலிபுல்லா ஜஸ்டிஸ் அவர்கள் முன்னிலையில் தான் நான் முதல்ல நேர்முக தேர்வை சந்தித்தேன். அதில் நான் தேர்ச்சி பெறவில்லை. அதன் பின்னிட்டு 2010ஆம் வருடம் மாவட்ட நீதிபதி தேர்வு, 2012ஆம் வருடம் மாவட்ட சிவில் நீதிபதி தேர்வு, 2013ஆம் வருடம் மாவட்ட நீதிபதி தேர்வு என்று தொடர்ச்சியாக பல நீதிபதிகள் தேர்வை கண்டுள்ளேன். மிக முக்கியமாக 2012ஆம் வருடம் நடைபெற்ற சிவில் நீதிபதி தேர்வானது வரலாற்றில் முதல் முறையாக டிஎன்பிசி நடத்தாமல் சென்னை உயர்நீதிமன்றத்தால் நடத்தப்பட்டது. அதில் நான் மாநில அளவில் முதலிடத்தை பெற்றும் நான் தேர்ச்சி பெறவில்லை. அதற்கு பல காரணங்கள் உண்டு. இவ்வாறு நான் தேடி தேடி சேர்த்த அறிவையும் அனுபவத்தையும் தமிழ்நாட்டில் இருக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் என்னை போல் நீதிபதியாக வேண்டும் என்ற ஆசையில் தலைநகரை நோக்கி நகர்ந்த பல ஏழை குழந்தைகளுக்கும் இலவசமாக போய் சேர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு 2012ஆம் வருடம் தமிழ்நாடு பார் கவுன்சிலில் நடைபெறும் இலவச தேர்ச்சி மையத்தில் நான் பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அவ்வாறு பயிற்றுவிக்கும் பணியின் போது நிறைய மாணவர்கள், ஏழை மாணவர்களை நீதிபதியாக உருவாக்கிய மகிழ்ச்சியும், இது தொடர வேண்டும் என்ற ஆவலும் என்னை தனியாக போதி லா அகாடமி என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவ என்னை கட்டாயப்படுத்தியது. அதனால் நாம் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்திருக்காவிடிலும் ஒரு ஏழை விவசாயிக்கு மகனாக பிறந்து சட்ட கல்லூரி வரை விவசாயம் செய்துவிட்டு ஆடு மாடு மேற்றி படித்து சேர்த்த இந்த அறிவு என்னை போல் கஷ்டப்படும் நிறைய மாணவர்களுக்கும், கிராமத்தில் இருந்து நீதிபதி கனவோட சென்னை நோக்கி தலைநகர் நோக்கி நகருகின்ற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் நம்ம வாழ்க்கையும், என்னுடைய வாழ்க்கையில் நான் சேர்த்த அனுபவமும் அது அவர்கள் உடன் பயணிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு இந்த போதி சட்ட கல்வி நிறுவனம் தொடங்கப்பட்டது. கடந்த 2018ஆம் வருடம் உதித்த இந்த நிறுவனம் 2019 வாடகைக்கு கட்டிடம் எடுத்து தனியாக வருடம் குறைந்தது 100-200 மாணவர்களை உருவாக்கும் தகுதியோடு செயல்பட்டு வருகிறது. 2019ஆம் வருடமுடன் தமிழ்நாட்டில் தேர்ச்சி பெறுகின்ற, மாநில அளவில் முதலிடம் பெறுகின்ற அத்தனை பேரும் எனது மாணவர்கள் என்று கூறிக்கொள்வதில் எனக்கு எந்த பெருமையும் கிடையாது. அது போன்ற மாணவர்கள் உருவாக நான் ஒரு காரணமாக இருந்தேன் என்பதில் மட்டுமே ஒரு சிறு பங்களிப்பு எனக்கு இருக்கிறது. கடந்த வருடம் 2023ஆம் வருடம் நடந்து முடிந்த புதுச்சேரி மாநில நீதிபதி தேர்விலும் சரி, தமிழ்நாடு மாநில சிவில் நீதிபதி தேர்விலும் மாநிலத்தில் முதலிடம் பெற்றவர்கள் என் மாணவர்கள் என்பதும் இந்த அகாடமிக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது. மேலும் கடந்த வருடம் நடந்து முடிந்த மாவட்ட நீதிபதி தேர்வில் 6 பேர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் அதில் 2 பேர்கள் நமது அகாடமியில் படித்தவர்கள். அவ்வாறு பல பெருமைகளுக்கு உரித்தான இந்த அகாடமி தற்பொழுதும் அதே எண்ணத்தோடு இயன்றவரை இலவசமாக கல்வி அளிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு சென்னையில் செயல்பட்டு வருகிறது. எனவே இந்த அகாடமி தற்பொழுது bodhilaacademy.com என்ற இணையதளத்தின் மூலம் இலவசமாக பயிற்சியையும் பதிவையும் செய்து வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் போதி லா அகாடமிக்கு என்று தனியாக
யூடியூப் சேனல் இருக்கிறது. அதுவும் ஏழை குழந்தைகள் படிக்கவும் அவர்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளவும் உதவி செய்கிறது. எனவே நீதிபதி கனவோடு பணமில்லை என்ற ஒரே காரணத்திற்காக கனவை உடைத்தெறிய வேண்டாம் என்றும், அவ்வாறு நீதிபதி கனவோடும் நல்ல வழக்கறிஞராக வேண்டும் என்ற கனவோடும் இந்த சட்ட படிப்பை மேற்கொண்ட இளம் வழக்கறிஞர்கள் எந்நேரமும் போதி லா அகாடமியின் கதவுகளை தட்டலாம். இங்கு பணம் ஒரு பொருட்டல்ல. இளைஞர்களின் வாழ்வும் முன்னேற்றமும் அவர்களுடைய கனவை நினைவாக்கும் எங்கள் கொள்கையும் தான் முக்கியம். நாங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறோம். 24 மணி நேரமும் எங்கள் வாசல் திறந்து கொண்டிருக்கிறது. வாருங்கள், கல்வி பெறுங்கள், சட்டம் பயிலுங்கள், நீதிபதி ஆவுங்கள் என கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.